யூடியூப்பில். இந்த வீடியோ எதுக்காகனா இன்விசிபிள் நெக் பீஸ் செய்கிறது தான். ஆனால் லோட்டஸ் பெண்டன்ட் இது வந்து ஹேண்ட்மேட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் மட்டும்தான். நம்ம கலர்ஸ் வேணுன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு லோட்டஸ் வேண்டாம், வேறு எதாவது ஃப்ளவரோ இல்லை லீஃப் டிசைன்ஸோ அந்த மாதிரி உங்கள் அவுட்ஃபிட்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி எந்த கலர் வேணுனாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து செய்ய முடியல, ஆனால் கஸ்டமைஸ்டாக உங்களுக்காக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்னோடய பேஜில் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ்டாக இல்லை இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும்னாலையும் நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன். உங்கள் சாரியோ இல்லை ட்ரெஸ்ஸோ எந்த ஒரு இமேஜ் வந்து எனக்கு சென்ட் பண்ணிவிட்டாலுமே அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர் காம்பினேஷனாக நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். இந்த நெக் பீஸ் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க இந்த நெக் பீஸ் வந்துட்டு. நம்ம நெக்கில் வந்து போட்டிருந்தாலுமே அது வந்து அந்த ஃப்ளவர் மட்டும் தான் விசிபிளாக தெரியும். அதனால தான் வந்துட்டு அதை இன்விசிபிள் நெக் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஒயர் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம நெக்குக்கு கரெக்டாக வந்துட்டு செட் ஆகிடும். அதனால் வந்து இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இப்போது. நீங்கள் வேணால் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் அவுட்லுக் வந்துட்டு. நீங்கள் கிராண்டாக சாரீ அந்த மாதிரி வியர் பண்ணியிருந்தாலையும் இது ஒரே ஒரு நெக் பீஸ் மட்டும் நீங்கள் கழுத்தில் போட்டுருந்தா சிம்பிள் அண்ட் யூனிக்காக இருக்கும். டிசைன் வந்துட்டு ரொம்ப கிராண்டாக இருக்கும். நெக்கில் வந்துட்டு இப்போ பெரிய பெரிய செயின், நெக்லஸ் அது இதெல்லாம் போட்டு கூட அந்த லுக் வராது. சிம்பிளாக டீசெண்டாகவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த நெக் பீஸ். உங்களுக்கு நீங்கள் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னுட்டு. கிட்ஸுக்கு கூட நீங்கள் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் என்ன, ஒரு சிலர் ரொம்ப பயப்படுவாங்க, கிட்ஸ் வந்துட்டு சேஃபாக வச்சுப்பாங்களா, ஏன்னா அது ஒயர் மாதிரி இருக்கிறனால. நீங்கள் இந்த மாதிரி இல்லைனாலையும் இதே மாதிரி ஃப்ளவர் டிசைனில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பேர்ல் செயின் வச்ச மாதிரியெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி ஒயரில் வேண்டாம் அப்படின்னா பேர்ல் செயின்லேயும் இருக்குது. ஒரு பைப், கோல்டு கலர் பைப் இருக்குது. அந்த பைப்பில் கூட நீங்கள் சென்டரில் வந்து அந்த ஃப்ளவர் வச்சுட்டு சைடில் வந்து அந்த பைப்பை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா கிட்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லைங்களா. இப்போ கழுத்து வந்து இப்படி பண்ணால் கூட, கழுத்தில் பிடிச்சி செயினை இழுத்தா கூட அது எந்த ஒரு எஃபெக்டும் கொடுக்காது கிட்ஸுக்கு. கரெக்டாக இருக்கும் அந்த பைப் வச்சு இது பண்ணால். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய மாடல்ஸில் இருக்குது நெக் பீஸில், டிசைன்ஸில். இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இப்போ எப்படி ஆரி ஒர்க் அதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு இது ஹேண்ட்மேட் ஜுவல்ஸ்னால நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இப்போது உங்களுக்கு வந்து கலர் கஸ்டமைஸ்னாலையும் பண்ணிக்கலாம், டிசைன் கஸ்டமைஸ்னாலையும் பண்ணிக்கலாம், சைஸ் கஸ்டமைஸ்னாலையும் பண்ணிக்கலாம். ஆனால் ரியல் ஜுவல்லரியில் கூட அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்காது, நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஆனால் ஹேண்ட்மேட் ஜுவல்ஸில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் தான். உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்மேட் ஜுவல்ஸில் வந்து நிறைய வந்து பெனிஃபிட் இருக்குது. மாம் அண்ட் டாக்டர் காம்போவும் இருக்குது, சிஸ்டர் காம்போவும் இருக்குது, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் காம்போ இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹேண்ட்மேட் ஜுவல்ஸில் வந்து இப்போ ப்ராஸ்லைட்டு, நெக் பீஸு மட்டும் இல்லாமல் பேங்கிள்ஸு, அப்புறம் இயரிங்ஸு, ஹேர் ஆக்சசரிஸு, கிளிப்ஸு, அப்புறம் ப்ராஸ்லைட்லேயே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இன்விசிபிள் ப்ராஸ்லைட்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய வந்து ஹேண்ட்மேட் ஜுவல்ஸ்லாம் செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நான் நிறைய ஹேண்ட்மேட் திங்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டட் இயரிங்ஸ் அது இதெல்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய டிசைன்ஸும் நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் ஒரு டைம் இல்லைனா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணி தருவேன். அது நீங்கள் ஃபஸ்ட்டு பை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வேளை அந்த குவாலிட்டி வந்து பிடிச்சிருக்கு, சாட்டிஸ்ஃபை ஆனால் நீங்கள் திருப்பி என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.